வணக்கம் நண்பர்களே. சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கு. தாவேகா திமுக இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருது. திமுக மீது தாவேகாவும் தாவேகா மீது திமுகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க. திமுக முன்னாள் அமைச்சர் நேரு கொடுத்த அறிவுரைக்கு அமைச்சர் புசி இனி திமுக ஆட்சிக்கு வருவதை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது என அதிரடியாக பதில் கொடுத்திருக்கார். சட்டமன்ற பட்ஜெட் மானிய கோரிக்கை கூட்டத்தொடர் நடைபெற்று வருது. இன்று நீர்வளத்துறை மானிய கோரிக்கை நடைபெற்றது. அப்போது திமுக அமைச்சர் நேரு பேசுகையில் கட்டப்பட்ட வீடுகள் பழுதடைந்தப்பட்டிருக்கு, அதை சரியாக பகுது பார்க்கவில்லை என்றார். 1986 ஆண்டிலிருந்து இந்திரா காந்தி காலத்திலிருந்து 13,000 ரூபாய் வீடு கட்டும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு அது 3 லட்சம் ரூபாயாக மாறியது. பயனாளிகளும் ஒப்பந்ததாரர்களும் இணைந்து கட்ட வேண்டும். தங்களிடம் உள்ள பணத்துக்கு ஏற்ப கட்டுகிறார்கள். சமத்துவபுரம் வீடுகளை பகுது பார்க்க நடவடிக்கை எடுத்தோம். தாவேகா அரசு 70,000 வீடுகளை 5 லட்சம் செலவில் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் 5 லட்சம் ரூபாயில் கட்டியுள்ளீர்கள். அதை அமைச்சர் எல்லாம் பார்வையிட்டார். நாளைக்கு உங்களை பார்த்து நாங்கள் அது சரியில்லை என்று சொல்லிவிடக்கூடாது, நன்றாக கட்டுங்கள் என்றார். இதற்கு சட்டமன்றத்தில் அமைச்சர் புசி ஆனந்த் அளித்த பதிலில் பேரவையின் மூத்த உறுப்பினர் நீங்களாவது சரியாக கட்டுங்கள், குறை சொல்லாதபடி கட்டுங்கள் என்று கூறினார். நாங்கள் என்ன செய்தாலும் சரியாக தான் செய்வோம். நீங்கள் ஐயோ குய்யோ என்று கதறினாலும் பயனில்லை. என்ன நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உறுப்பினரெல்லாம் நல்லா கேளுங்கள். நீங்கள் கனவு கண்டால் கூட இனிமேல் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். புரியுதுங்களா? மாண்புமிகு உறுப்பினர், நீங்களாவது குறை சொல்ல முடியாதபடி கட்டுங்கள் என்று கூறினார். அதற்கு தான் நான் பதிலளித்தேன். குறை சொல்ல முடியாத அளவுக்கு தரமாக தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய். களத்தில் பார்த்து தான் சொல்கிறேன். நாங்கள் அரசியல்வாதிகள் இல்லை, மக்களுக்கு செய்ய வந்துள்ளோம். அதை சபையில் வந்து நீங்கள் பேசும்போது எப்படி பேச வேண்டும் என தெரியும். இங்கே பாருங்கண்ணே, மக்கள் கிட்ட போய் பாருங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் தான் ஆகுது. நாங்கள் சொல்கிற இடமெல்லாம் எங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க, அண்ணனை பார்த்துக்கோங்க, என் தம்பியை பார்த்துக்கோங்க என்று சொல்கிறாங்க. நாங்கள் யாரும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். உங்கள் இஷ்டத்துக்கு எதையாவது பேசக்கூடாது. அப்போது திமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டாங்க. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாக போய் கொண்டிருக்கு.